ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருகை தந்திருந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டார். கபில சந்திரசேன ஏன் கைது செய்யப்பட்டார்? இந்த சம்பவம் என்ன? 2012-13 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு 10 ஏர்பஸ்களை கொள்வனவு செய்வதற்கு தயாரான சந்தர்ப்பத்தில் இடம்பெற்ற முறைகேடான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் இணைந்ததாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2012-2013 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் 13 விமானங்களை அகற்றி அதற்கு பதிலாக புதிதாக 14 விமானங்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய 6A330 ரக விமானங்களையும் 4A350 ரக விமானங்களையும் கொள்வனவு செய்வதற்காக பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்த கொடுக்கல் வாங்கலின் மோசடியை வெளிப்படுத்தியது யார்? இந்த கொடுக்கல் வாங்கலின் பாரதூரமான மோசடிகள் தொடர்பில் 2020 ஆண்டு ஜனவரி மாதத்தில் தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டன. பிரித்தானியாவின் பாரதூரமான மோசடிகள் விசாரணை அலுவலகம் மேற்கொண்ட விசாரணைகளில் வெளிவந்த தகவலுக்கமைய இந்த தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டிருந்தன. 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுக்கல் வாங்கலுக்காக பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனம் 16.84 மில்லியன் அமெரிக்க டாலரை லஞ்சமாக வழங்குவதற்கு உறுதியளித்திருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்தது. இதேவேளை போலியான முறையில் மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட மோட்டார் வாகன திணைக்களத்தில் கடமையாற்றும் பெண் அதிகாரியும் முன்னாள் அதிகாரிகள் மூவரும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட குறித்த அதிகாரிகள் இன்று பிற்பகல் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காரொன்றின் நிறத்தை மாற்றுவதற்கு போலி ஆவணத்தை தெரிந்தே ஏற்றுக்கொண்டு டோக்கன் இலக்கத்தை விநியோகித்த குற்றச்சாட்டின் கீழ் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் அபிவிருத்தி பிரிவின் விசாரணைகள் மற்றும் அபிவிருத்தி உதவியாளரான பெண் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் முன்னாள் பிரதி ஆணையாளரும் உள்ளடங்கியுள்ளார். காரொன்றின் எடை தொடர்பான சான்றிதழ் கோரிக்கை படிவம் மற்றும் போலி ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்ட உரிமை மாற்ற கோரிக்கைக்கான சான்றிதழை அங்கீகரித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுங்க அனுமதியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட 4 வாகனங்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்த குற்றச்சாட்டின் பேரில் திணைக்களத்தின் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப பிரிவின் உதவி பணிப்பாளரும் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த வாகனங்கள் தொடர்பான போலி தகவல்களை மோட்டார் வாகன திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பில் உள்ளீடு செய்தமை மற்றும் சட்டவிரோதமான முறையில் உரிமை மாற்றத்தை பதிவு செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் எழுதுவினைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கிரேக்க பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் வழக்கின் இணக்கப்பாட்டுக்கு அமைய முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவான் கப்ரால் தாம் செலுத்த வேண்டிய 184 கோடி ரூபாவுக்கும் அதிக தொகையை செலுத்தியுள்ளாரா என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மத்திய வங்கியிடம் வினவியுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க இலங்கை மத்திய வங்கிக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பி இது தொடர்பில் வினவியுள்ளார். செலுத்த வேண்டியுள்ள தொகையை செலுத்தவில்லை எனில் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது என்ன நிதி? ஏன் இவ்வாறான அபராதம் விதிக்கப்பட்டது? கிரேக்கம் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது அது தொடர்பில் அறிந்து கொண்டே கிரேக்க அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட பிணைமுறி பத்திரங்களை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 184 கோடிக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவான் கப்ரால், முன்னாள் பிரதி ஆளுநர் தர்மசேன தீரசிங்க, உதவி ஆளுநர்களான தொன் வசந்த ஆனந்த சில்வா மற்றும் MA கருணாரத்னா ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவான் கப்ராலை நிபந்தனைகளுடனும் ஏனைய பிரதிவாதிகள் மூவரையும் நிபந்தனைகள் இன்றியும் கொழும்பு மேல்நீதிமன்றம் விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது. கப்ராலை விடுவித்த நிபந்தனைகளுக்கு அமைய கொடுக்கல் வாங்கலினால் ஏற்பட்ட 184 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை 3 மாதங்களுக்குள் இலங்கை மத்திய வங்கிக்கு அவர் செலுத்த வேண்டும். கடந்த 10ஆம் தேதி அவருக்கு வழங்கப்பட்டிருந்த 3 மாத கால அவகாசம் நிறைவுக்கு வந்தது.